அமேசான் காட்டுல மிங்கு பறவைனா காட்டுல இருக்க எல்லா விலங்குகளுக்கும் ரொம்பவே பிடிக்கும். ஏன்னா முழு காட்டுல அவள மாதிரி யாருமே இல்ல. ஒரு நாள் மிங்கி பறவை அதோட கூண்டு கிட்ட உட்கார்ந்துகிட்டு இருக்கும். அந்த நேரத்துல புறா அங்க வருது. மிங்கி அக்கா, எனக்கு உன்னோட உதவி தேவைப்படுது. என் குழந்தை சிங்கு பறக்க கூட முடியாது. விளையாடிக்கிட்டே குழியில போய் விழுந்துட்டா. அது ரொம்ப ஆழமா இருக்கு. அதோட வலி எவ்வளோ சின்னதாக இருக்குன்னா என்னால் அதில் இறங்க முடியாது. என்ன தோணுதுன்னா எனக்கு உன்னால் அந்த குழிக்குள்ளே போக முடியும். சிங்கு எப்படியாச்சும் காப்பாத்து. இப்ப எதுக்காக நீ லேட் பண்ணிக்கிட்டு இருக்க? வா சீக்கிரம் போலாம். மிங்கு பறவை சோனு புறா கூட பறந்து போகுது. அப்புறம் ஒரு இடத்துக்கு போய் சேர்றாங்க. ஒரு இடத்துல அவங்க ஒரு பெரிய பள்ளத்தை பாக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பள்ளத்தை சுத்தி முத்தி நிறைய பறவைகள் உட்கார்ந்துருக்கும். அட மிங்கு, நீ வந்துட்டியா? பாரு, இதான் அந்த பள்ளம். இதுல சோனப்புறாவோட குட்டி விழுந்துருச்சு. பாக்க என்னவோ இது ரொம்ப குட்டியா இருக்கு. ஆனா குட்டி பறவைய காப்பாத்தணும்னா இந்த ரிஸ்க் நான் எடுத்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்லி அந்த பறவை எதுவுமே யோசிக்காம சீக்கிரம் பள்ளத்துக்குள்ள பறந்துடும். அந்த பள்ளத்துக்குள்ள அது போய்கிட்டே இருக்கு. அந்த பறவை உள்ள போனதோ வெளியே இருக்க பறவைகள் அது எப்ப வெளியே வரும்னு காத்துக்கிட்டு இருக்கு. மிங்கு பறவை, உனக்கு ஒன்றும் ஆகல தானே? உனக்கு சிங்கு கிடைச்சானா அப்படின்னு கேட்டதும் உள்ள இருந்து எந்த பதிலும் வராததால அங்க இருந்த பறவைகள் எல்லாமே பள்ளத்து பக்கத்துல போய் நின்னு பாக்குதுங்க. அப்போ மிங்கி பறவை உள்ள இருந்து வெளியே வருது. அப்ப எல்லாரும் பாப்பாங்க, சிங்கிய அது அதோட காலில் தூக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். அடடா, மிங்கு மறுபடியும் உயிரை பணைய வச்சு என் குழந்தைய காப்பாத்திருச்சு. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிப்பா. எனக்கு யாருக்காவது உதவி பண்ணணும்னா ரொம்பவே பிடிக்கும். எப்பவுமே மிங்கு பக்ஷி காட்டுல இருக்க எல்லாருக்குமே ரொம்பவே உதவும். ஆனா ஒரு நாள் மிங்கு பக்ஷிக்கு ரொம்பவே உடல் நிலை சரியில்லாம போயிடுது. எனக்கு என்ன ஆகுது? ஐயோ! அது கத்துறத கேட்ட உடனே அக்கத்து பக்கத்துல இருக்க சில விலங்குகள் எல்லாமே அங்க ஓடி வந்து பாக்குதுங்க. அட மிங்கு பறவை, உனக்கு என்னாச்சு? எனக்கு வயிறு ரொம்பவே வலிக்குது, என்னால முடியல. சரி, நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போவே குரங்கு டாக்டரை நான் கூட்டிட்டு வரேன். கொஞ்ச நேரத்திலேயே சோனு புறா போய் டாக்டரை கூப்பிட்டுட்டு வருது. அட மிங்கு பறவை, இதை நான் எப்படி சொல்றதுன்னு எனக்கு புரியல. எந்த தைரியத்தால சொல்லுவேன்? அட என்னாச்சுன்னு சொல்லுப்பா. சொல்ல முடியாதது என்ன இருக்கு? எதுக்கு நீ இப்படி கவலைப்படுற? மிங்கி எல்லாருக்குமே உதவி பண்ணிக்கிட்டே இருக்கா. நாம கூட அவ கஷ்டத்தை நீக்கிறதுக்கு கொஞ்சமாச்சும் கஷ்டப்படணும்ல. மிங்கு வேறு முழுசா செப்டிக் ஆயிருக்கு. சீக்கிரமா நீலவண்ண ஆப்பிள சாப்பிடலனா சாயங்காலத்துக்குள்ளவே செத்துருவா. அதை கேட்டு எல்லாருமே ஷாக் ஆகுறாங்க. அப்புறம் மிங்கு பறவை கூட ரொம்பவே கவலைப்படுது. அந்த நீலவண்ண ஆப்பிள் தான் வேணும்னா நான் போய் எடுத்துட்டு வரேன். அந்த மரம் எங்க இருக்குன்னு எனக்கு தெரியும். எதுக்கு நீ பயமுறுத்துற? நான் எதுக்கு அப்படி சொல்றேன்னா, மனுஷங்க இந்த காட்டுல 100 மரத்தை வெட்டி போட்டிருக்காங்க. அதுல ஒண்ணு அந்த நீலவண்ண ஆப்பிள் மரம். இருந்த ஒரு மரமும் இல்ல. அது கிடைக்கிறது கஷ்டம். அதை கேட்டதும் எல்லாரும் ரொம்பவே கவலைப்படுறாங்க. அதுக்கப்புறம் மிங்குவ ரொம்ப பாவமா பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதே நேரத்துல அங்க சோட்டு முயல் வந்தது. அட சோட்டு முயலே, உன்னோட கண்ணுக்கு என்னாச்சு? இன்னைக்கு காலையில என் கண்ணுல ஏதோ விழுந்துடுச்சு. அப்பத்துல இருந்து என் கண்ணு ரொம்பவே வலிக்குது. என்னால கண்ணை கொடுத்து இருக்க முடியல. எனக்கு என்ன தோணுதுன்னா, உன் கண்ணுல நெருப்பு இலையோட பால் விழுந்திருக்கு. இப்ப இது எப்படி சரியாகும்? எனக்கு தெரிஞ்ச மாதிரி கருப்பு மலையோட கீழே ஒரு புதர் இருக்கு. அங்க பச்சை மலர் கிடைக்கும். நீ அந்த பூவோட பாலை கண்ணில் ஊத்துனா அது அந்த எரிச்சலை போக்கி உன்னோட கண்ணை சரியாக்கிறோம். அப்படி முடியலனா உன் கண்ணு கூடவே உன் காது அப்புறம் உன் மூளையும் பாதிக்கும். ஆனா அந்த கருப்பு மலைக்குள்ள ரொம்பவே இருட்டா இருக்குமே. பகல் நேரத்துல கூட அங்க எதுவுமே தெரியாது. இந்த ஒரு வேலைய யாரு பண்ணுவாங்க? என்னால முடியும். அட, உனக்கு வேற முதலையே உடம்பு சரியில்லை. இந்த வேலையை உன்னால எப்படி பண்ண முடியும்? பரவாயில்ல, எனக்கு ராத்திரி வரைக்கும் நேரம் இருக்கு. நான் சாகிறதுக்கு முன்னாடி சோட்டு முயலுக்கு நான் ஒரு புது வாழ்க்கையை கொடுத்துட்டு தான் போவேன். அத கேட்டதோ அங்க இருந்த விலங்குகள் எல்லாம் அழ ஆரம்பிக்குதுங்க.
அதுக்கப்புறம் மிங்கு பறவை அங்கிருந்து கருப்பு மலை பக்கம் பறக்குது. ஒரு அவர் அது பறந்த பிறகு அதோட கண்ணுக்கு அந்த கருப்பு மலை தெரிய ஆரம்பிக்குது. ஐயோ, எனக்கு எவ்வளவு வயிறு வலிக்குது. ஐயோ கடவுளே, தயவு செய்து என்னோட கடைசி வேலையை செய்ய விடு. அதுக்கப்புறம் உன்கிட்ட என்ன கூப்பிட்டுக்கோ. எப்படியோ தைரியமா அது கருப்பு மலை கீழே போய் இறங்கிடுது. எல்லா பக்கமும் அது சுத்தி பாக்குது. ஐயோ, இங்க நிறைய பூக்களும் செடியும் இருக்கு. அந்த பச்சை பூவை நான் எங்கன்னு போய் தேடுவேன். அதுக்கு அவ்வளவு வலி இருந்தாலும் அது ரொம்ப நேரம் அந்த பூக்களுக்காக தேடிட்டு இருந்தது. கடைசியா அது அந்த பச்சை பூ இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சிடுச்சு. அது ஒரு பூவை பறிச்ச பிறகு அங்க இருந்து பருக்கலாம் அப்படின்னு யோசிக்கிற நேரத்துல அதுக்கு ரொம்பவே வயிறு வலிக்க ஆரம்பிக்குது. அட கடவுளே, எனக்கு தைரியத்தை கொடுப்பா. என்னால என்னோட நோவை தாங்கவே முடியல. நான் இந்த பூவை எப்படி கொண்டு போவேன்? கொஞ்ச நேரத்துக்கு எனக்கு வலி இல்லாம காப்பாத்துப்பா. அது கீழே உட்கார்ந்துகிட்டு ரொம்பவே ஜோரா மூச்சை விட்டுட்டு இருந்தது. அதோட கண்கள் மூடிக்கிட்டே இருந்தது. அப்ப அது பாக்குது, அதுக்கு எதிரில இருக்கிற மரத்துல ஒரு ப்ளூ கலர் ஆப்பிள்ஸ் இருக்கும். இந்த ப்ளூ கலர் ஆப்பிள், அட இதுதானே டாக்டர் என்ன சாப்பிட சொன்ன அந்த ப்ளூ ஆப்பிள். அது ரொம்ப தைரியமா அந்த மரத்து மேல பறந்து போய் உட்காருது. அதுக்கப்புறம் அது மரத்துல இருக்க அந்த ப்ளூ ஆப்பிள பறிச்சு அந்த ப்ளூ ஆப்பிள் அது சாப்பிட ஆரம்பிக்குது. அது சாப்பிடுறது அதோட வலி மாயமாயிடுச்சு. அடவா, என்னோட வலி எல்லாம் போயிடுச்சு. கடவுளே, உனக்கு ரொம்ப நன்றி. அப்புறம் அது அந்த பூவை எடுத்துக்கிட்டு அங்க இருந்து சந்தோஷமா பறக்க ஆரம்பிக்குது. ரொம்ப நேரம் பறந்த பிறகு அது அவங்களோட இடத்துக்கு போயிடுது. அங்க இன்னுமே அந்த சோட்டு வலியால துடிச்சுக்கிட்டு இருந்தது. அடடா, மிங்கு பறவை தான் கொடுத்த வாக்க மறுபடியும் நிறைவேற்றிட்டா. அவ வந்துட்டா. அதுக்கப்புறம் டாக்டர் குரங்கு மிங்கி கிட்ட இருந்து அந்த பூவை வாங்கிக்கிட்டு சோட்டோட கண்ணுக்குள்ள அந்த ரசத்தை அவரு போடுறாரு. அது போட்ட உடனே அதோட கண்ணு ரொம்பவே சரியாயிடுது. அதுக்கப்புறம் கண்ணு கூட தருக்குது. அடவா, எனக்கு சரியாயிடுச்சு. ரொம்ப ரொம்ப நன்றி மிங்கு பறவை. மிங்கி பறவை, உன் வயிற்று வலி இப்போ எப்படி இருக்கு? நீ சரியாயிட்ட போல. என்ன ஆச்சுன்னா, நான் சோட்டுக்கு பூ பறிக்க போயிருந்தேன்ல, அந்த செடி பக்கத்திலேயே அந்த ப்ளூ ஆப்பிள் மரம் கூட இருந்தது. நான் பார்த்து அதுக்கப்புறம் நான் சாப்பிட்டேன். அடேங்கப்பா அடேங்கப்பா அப்படின்னு சொல்லி எல்லா விலங்குகளும் ரொம்பவே சந்தோஷப்படுதுங்க. அதுக்கப்புறம் குரங்கு டாக்டர் சொல்றாரு, மிங்கு பறவை சோட்டு மீனை காப்பாத்துறதுக்குன்னு அங்க போனா அந்த மனசுக்கு கடவுள் அவளோட கஷ்டத்தையும் நீக்கிட்டா. சரியா சொன்ன. இன்னொருத்தரை பத்தி நம்ம எப்பவுமே நல்லதை யோசிச்சோம்னா நம்மள கடவுளே பார்த்துப்பாரு.